இதெல்லாம் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பார்த்து ஏமாறுறோம், அதை கேட்டு ஏமாறுறோம். இது இப்படித்தான் உண்மைதானான்னு சொல்லி இதுவரைக்கும் அப்படிதான் நினைச்சிருக்கோம். அதுல இத்தனை கேள்வி இருந்ததே தெரியாதுல, இன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியுது. அப்ப இவங்க தெரிஞ்சேதான், அப்ப இவங்க எழுதுனதெல்லாம் பொய்ன்னு இன்னைக்கு தானே புரியுது நம்மளுக்கு. என்ன சொல்றேன்னா, அது பொய்யோ மெய்யோ மொத்தத்துல ஒரு கற்பனையில உருவாக்கி இருக்காங்க. ஒரு கதை கற்பனை கதை கேட்க நல்லா இருக்கு. எப்படி கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. படிச்சு பார்க்கறது படிச்சு பார்த்தாலும் புரிதல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். இப்போ மகாபாரதம்ங்கிறத விட்டுட்டு பௌத்திகதையெல்லாம் வந்து தெளிவாக படித்தா, பௌத்திகதை முழுமையாக புரிஞ்சு தெளிவாக படித்தாச்சுன்னா பல விஷயத்தில் அவனை ஜெயிக்க முடியாது. அவ்வளோ விஷயம் இருக்குது பௌத்திகதையில். ஆனால் நிறையா பேர் சொல்கிறான், நான் பௌத்திகதை படித்தவன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். சரி, உன் செயல்பாடை சொல்லு அப்படின்னு பார்த்தா எல்லாமே தப்பாகவே இருக்கும். இனியா பௌத்திகீதை படித்தவங்க இவ்வளோ விஷயம் தப்பு தப்பாக சொல்கிற அப்படின்னா, பௌத்திகீதையில் கிருஷ்ண பரமாத்மா அதுதானே சொல்லியிருக்காரு, எதை செய்தாலும் நீ செய்ததாக கருதுன்னு தான் போட்டிருக்காரு. ஆட முட்டா பேல, நீ செய்கிறா நான் செய்கிறான்னு அதில் பிரித்து பாடுறா. நான் நீங்கிறத பிரி, உள்ளர்த்தத்தை எடு அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா ஆமாம் சரியாக தான் இருக்குது. அப்போ நீ மாட்டிக்கிட்டீல்ல. மகாபாரத பௌத்திகத்தில் இப்படி இருக்கு அப்படின்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு இப்போ கீதை உபதேசம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நான் இருக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் தான் சொல்றாரு. நாங்க ஒரே வார்த்தையில முடிக்க கூடாது, பிரிச்சு சொல்லு அப்படின்னு. எதிரில் நின்று சண்டை போடுறவனும் நானே, சாகிறவனும் நானே. எப்படி இங்க இருந்து சண்டை செய்யின்னு சொல்றவனும் நானே, அன்பு எய்தவனும் நானே. இப்படி பார்க்கணும். அத எல்லாம் அவன் தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சுருக்க கூடாது. எல்லாமே நானே அப்படின்னு கொண்டு வந்து இல்லையா, அப்புறம் என்ன மயத்துக்கு இத்தனை ரதத்தை கொண்டாந்து நிறுத்துற, இத்தனை வேதத்தை கொண்டாந்து நிறுத்தி எல்லாம் நீ ஒருத்தர், நீயே இல்லை நீன்னு சொல்லிட்டீல. இந்த கேள்வி வருமா வராதா?